அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் மீண்டும் இழுபறி என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலங்களவை சீட்டு ஒதுக்க வேண்டும் என அதிமுகவிடம் மீண்டும் தேமுதிக தரப்பிலே கோரிக்கை இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் மீண்டும் இழுபறி நீடித்திருக்கிறது. அதிமுக தரப்பில் 4 மக்களவை தொகுதி மட்டுமே ஒதுக்க முடியும் என அதிமுக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக தரப்பிலே அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது வரை பேச்சுவார்த்தை செல்வது குறித்து முடிவெடுக்கவில்லை என தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நேற்றைய தினம் கூட செய்தியாளர் சந்திப்பில் பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தார்கள், பாஜகவும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்த நிலையில் தேமுதிக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தற்போது வரை பேச்சுவார்த்தையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை எனவும் தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ராஜ்யசபா சீட் பெறுவதை தங்களுடைய உரிமையாக கேட்பதாக நேற்றைய தினம் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். மீண்டும் மாநிலங்களவை பதவி வேண்டும் என அதிமுக தரப்பில் இருந்து தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த ஒரே ஒரு காரணத்தை காட்டிதான் மீண்டும் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தேமுதிக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.